ஸ்கூல்ல எப்போதுமே முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேயே டஃப்பான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸான யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், சிஏ, ஆடிட்டர் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுதி கிளியர் பண்ண டாப் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கிட்ட நடத்திய ஆய்வில் இந்த மாதிரி டாப் ஸ்டூடெண்ட்ஸ் கடைபிடிக்கக்கூடிய ஒரு 9 விஷயங்களை தொகுத்திருக்காங்க. அந்த 9 விஷயங்கள் என்னென்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் வித் ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த பாடம் தங்களுக்கு கடினமான பாடமா இருக்கோ, எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிப்போம். எது தங்களுக்கு விருப்பமான பாடமோ அதை கடைசியா தான் படிப்போம். கஷ்டமான பாடம், பிடிக்காத பாடம் அதை முதல்ல படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை தான் நாங்கள் வாடிக்கையா வச்சிருக்கோம் அப்படின்னு டாப் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பாடம் கஷ்டம்னு தோணுதோ அதை முதல்ல படிச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற பாடங்களை ஈஸியா படிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், ப்ரிப்பேர் ஸ்மார்ட் நோட்ஸ். வகுப்புகளில் நீங்கள் கவனிக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் தனியாக படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கவனிச்சிங்களோ என்ன படிச்சிங்களோ அதை வச்சு நீங்களே உங்களுக்குன்னு தனியாக ஒரு நோட்ஸை உருவாக்கணும். இன்னைக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே அவங்க சொல்கிறத எழுதாமல் ஒரு டயக்ராம் மாதிரி படம் வரைஞ்சி எழுதுங்க, ஒரு மைண்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணி எழுதுங்க. இன்னைக்கு நீங்கள் எழுதின நோட்ஸை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ChatGPT கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் எழுதின நோட்ஸை ChatGPT கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான நோட்ஸை அதை மாற்றி கொடுக்கும். அது ஒரு சூப்பரான நோட்ஸை உங்களுக்கு எழுதி கொடுக்கும். ஸோ உங்கள் கைப்பட நோட்ஸ் எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தை வச்சு ChatGPT கிட்ட கொடுத்து இதை ஒரு நல்ல நோட்ஸாக ஸ்மார்ட் நோட்டாக மாற்றுங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி வைங்க, மைண்ட் மேப்பாக மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படிக்காமல் உங்கள் நோட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் படித்தது ஞாபகம் வரவும் ஆரம்பிக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மார்ட்ஸாக நோட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட், ப்ராக்டிஸ் ஆக்டிவ் ரீகால். படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்த விஷயங்களை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ரீகால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாப்பர்ஸ். இன்னைக்கு படிக்க நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம நேற்று என்னென்னலாம் படித்தோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு ரீகால் பண்ணணும். அதற்கு முந்தின நாள் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு ரீகால் பண்ணணும். இந்த மாதிரி முதல் 2 நாட்கள் என்ன படித்தோம் அப்படின்றத ரிவைஸ் பண்ணிட்டு ரீகால் பண்ணிட்டு தான் இன்னைக்கு பாடங்களை படிக்கவே ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் படித்த விஷயங்கள் எப்போதும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த ரீகால் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படியெல்லாம் ரீகால் பண்ணலாம்? ஜஸ்ட்டு நீங்கள் எழுதின நோட்ஸை ஒரு தடவை திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை கண்ணை மூடிட்டு நேற்று நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றத அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். அப்படி நேற்று படித்த விஷயங்களை ரீகால் பண்ணாமல் ரிவைஸ் பண்ணாமல் புது பாடங்களை படிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க டாப்பர்ஸ். 4வது பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் நாட் ரோட் லேர்னிங். அதாவது கடமைக்குன்னு படிக்காமல் குருட்டு மனப்பாடம் பண்ணாமல் உண்மைக்குமே அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க. இந்த கான்செப்ட் என்ன, இந்த கான்செப்டை எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு படிங்க. உதாரணத்துக்கு மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா இதெல்லாம் நம்ம படிப்போம், இல்லை மேக்ஸ் போட்டு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது, இன்னைக்கு வரைக்குமே தெரியாது இல்லையா? ஆனால் இன்னைக்கு நீங்கள் ChatGPTயில் போட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா இதெல்லாம் உண்மைக்குமே எங்கே பயன்படுத்துகிறாங்க, இதோட ரியல் கேஸ் ஸ்டடி சொல்லு அப்படின்னா இந்த இடம் எந்த இடத்துலலாம் பயன்படும் இந்த மாதிரி கணக்குகள் அப்படின்னு அது தெளிவாக உங்களுக்கு கேஸ் ஸ்டடி சொல்லிடும். அதே மாதிரி உங்கள் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு இந்த சயின்ஸ் கான்செப்ட் எங்கே பயன்படும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு ChatGPT கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு தெளிவாக பதில சொல்லிடும். சும்மா மனப்பாடம் பண்ணுறதுக்காக படிக்காமல், மார்க் வாங்குறதுக்காக படிக்காமல், உண்மைக்குமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக படிங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக படிங்க. அப்படி படித்தா உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். 5வது பாயிண்ட், ஏர்லி மார்னிங் ரொட்டீன். அதிகாலையில் எழுந்து படிங்க அப்படின்றது பெரும்பான்மையான டாப்பர் சொல்கிறாங்க. அதிகாலை நேரத்துக்குன்னே ஒரு பவர் இருக்குது. அப்போ நீங்கள் எழுந்து படிக்கும்போது உங்களால் ஈஸியாக நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். முக்கியமாக அந்த மாதிரி அதிகாலை நேரத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நம்மளோட முழு ஃபோக்கஸுமே பாடத்தில் தான் இருக்கும். இந்த சர்வேல கலந்துக்கிட்ட ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு, அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே கவர்மெண்ட்டோட SSC எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாகவும் மாறியிருக்கிறாரு. நான் அதிகாலை 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 3 மணி நேரம் படித்து தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு வெறும் 3 மணி நேரம் படித்து கூட என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நான் அதிகாலையில் எழுந்து படித்தது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஆனால் இதே ரிசர்ச்சில் இன்னும் சில பேர் நைட் ஸ்டடி கூட நல்லது தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் அதிகாலையில் எழுந்து படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
அப்போ நைட்டு படிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறம் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இல்லை இரவு 1 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 4-5 மணி நேரம் படிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ்டாக 4 to 5 hours நைட் ஸ்டடி படிக்கிறத பழக்கமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான மாணவர்கள் தான் இந்த நைட் ஸ்டடியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் செட் ஆகாது. அவங்க வந்து நைட் பர்சனாக இருப்பாங்க. நைட் எவ்வளோ நேரம் முழிச்சிருக்க சொன்னாலும் முழிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். நீங்கள் ஏர்லி மார்னிங் பர்சனா இல்லை நைட் பர்சனா அப்படின்னு. ஏர்லி மார்னிங் பர்சனாக இருந்தால் ரொம்ப நல்லது. நைட் பர்சனாக இருந்தால் அப்போ நைட்டு 4 to 5 hours படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது பாயிண்ட், சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் மார்க் டெஸ்ட். முக்கியமாக மார்க் டெஸ்ட் மாதிரி தேர்வுகள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களால் எக்ஸாம்ஸில் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸாம் மாதிரி ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியாக உட்காந்து எழுதுங்க. இல்லை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து எழுத ஆரம்பிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அந்த பேப்பரை திருத்தி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நண்பரை ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2 பேரும் அந்த மாற்றி அந்த எக்ஸாம் எழுதி பாருங்கள். இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட், ஸ்டே பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட். வெறுமன படிப்புன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் மென்டலாகவும் ஃபிட்டாக இருக்கணும், பிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். ஐயோ நான் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னா நேரம் தான் வீணாகும் அப்படின்னு எந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸும் நினைக்கிறதே இல்லை. உங்களோட உடற்பயிற்சி அப்படின்றது உங்களுடைய மூளையை கூர்த்தீட்டுவதற்கு சமம். அதனால் எப்போதுமே படிப்புன்னு மட்டும் இல்லாமல் பிசிக்கலாக ஆக்டிவாக வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ரன்னிங் போங்க, ஜாக்கிங் போங்க. முக்கியமாக நீங்கள் போட்டி தேர்வுகளுக்கு, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட், பில்ட் அ மிஸ்டேக் ஜேர்னல். இது வரைக்கும் எக்ஸாமில் நீங்கள் என்னென்ன தவறுகளை செஞ்சுருக்கீங்க அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. அதே தவறுகளை திரும்ப செய்யாதீங்க. நிறைய மாதிரி தேர்வுகள் எழுதுங்க. அதாவது மார்க் டெஸ்ட் நிறைய எழுதி பாருங்க. அதில் என்ன தவறு பண்ணோம் அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு முறை பண்ண தவிர திரும்ப பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாப்பர்ஸ். 9வது பாயிண்ட், ஹேவ் அ கிளியர் கோல். சும்மா ஏதோ படித்தோம், ஏதோ மார்க் வாங்கணும் அப்படின்றது மட்டும் உங்களுடைய கோலாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய கனவுகளுக்கு இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவு உதவி செய்ய போகுது அப்படின்னு கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்தோட யோசிச்சு இன்னைக்கான டு டூ லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நான் படிக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் தான் நாளைக்கு நான் மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்க உதவி செய்ய போகுது. நாளைக்கு சமூகத்தில் நான் ஒரு மிகப்பெரிய மாணவனாகவும் மதிப்புமிக்கனமாக இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் படிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் கை கொடுக்க போகுது அப்படின்னு இன்னைக்கான டு டூ லிஸ்ட்டை உங்கள் கோல்ஸோட கனெக்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க டாப்பர்ஸ். அவ்வளவுதாங்க. இதுதான் பெரும்பான்மையான மாணவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய 9 விஷயங்கள். இப்போ ஒரு சின்ன ரீகேப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் வித் ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். இருக்கிறதுலையே கஷ்டமான பாடத்தை எடுத்து முதல்ல படிங்க. 2வது பாயிண்ட், ப்ரிப்பேர் ஸ்மார்ட் நோட்ஸ். உங்களுக்குன்னு சில நோட்ஸை உருவாக்கிக்கோங்க. நோட்ஸ் எடுக்கும்போது மைண்ட் மேப் டெக்னிக்கை பயன்படுத்துங்க. 3வது பாயிண்ட், ப்ராக்டிஸ் ஆக்டிவ் ரீகால். நேற்று படித்த பாடங்களை ரீகால் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு படிக்க ஆரம்பிங்க. 4வது பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் நாட் ரோட் லேர்னிங். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க, வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்காகவோ மார்க் வாங்குறதுக்காகவோ படிக்காதீங்க. 5வது பாயிண்ட், ஏர்லி மார்னிங் ரொட்டீன். முடிஞ்ச அளவு அதிகாலையில் எழுந்து படிங்க. 6வது பாயிண்ட், சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மார்க் டெஸ்ட். எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட் மாதிரி தேர்வுகள் எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது எக்ஸாமில் கை கொடுக்கும். 7வது பாயிண்ட், ஸ்டே பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட். நல்ல மதிப்பெண் எடுக்க உடற்பயிற்சியும் அவசியம். 8வது பாயிண்ட், பில்ட் அ மிஸ்டேக் ஜேர்னல். எக்ஸாம்ஸ்லையோ இல்லை மார்க் டெஸ்ட்லையோ நீங்கள் செஞ்ச தவறுகளை ஒரு நோட்டில் எழுதி வைங்க. திரும்ப அதே தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கோங்க. 9வது பாயிண்ட், ஹேவ் அ கிளியர் கோல். உங்களுக்குன்னு மிகப்பெரிய இலக்குகளை தீர்மானிங்க. அதற்காக படிங்க, வெறும் மார்க்குக்காக மட்டும் படிக்காதீங்க. அவ்வளோதான். இதுதான் அந்த 9 பாயிண்ட். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். என்பதெல்லாம் உயர்வு.